இருக்கீங்களா? தோணலையா? ஹாய் எம்டி சார், ஹாய். ஆமசாமி என்ன அது என்ன ஆக்கிறோம்? வாங்க, மாலை வணக்கம். நம்ம அவளுக்கு மகாராஷ்டிராவில் இருந்து ஃபோன் பண்ணி நான் வரேன்றாங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஐ லைக் யூ டு. தேங்க்யூ தேங்க்யூ. நான் என்ன சொல்ல ஏது சொல்ல எனக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ கோபம். வராரோ வரலையோ, நான் ஒரு ஃபோன் பண்ணி பேசுறது எனக்கு வந்தா மாதிரி இருக்கு. பரவாயில்ல, மகாராஷ்டிரா வராங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தானே. அவார்டு வாங்குறது இல்லை. வாழ்த்துக்கு சிஸ்டர். ஆமாம், இவ்வளோ பெரிய விஷயம். அவங்க தான் ஃபோன் பண்ணார். எனக்கு ஹிந்தி தெரில, இங்கிலீஷ் ஏதோ தெரிஞ்சதை வச்சு பேசினேன். ஃபோட்டோ அனுப்புகிறத சொல்லியிருக்காங்க. கலாகிலே சிஸ்டரோட ஃபேனாக அவர். அவரங்களை பார்க்கறதுக்காக மகாராஷ்டிரலேருந்து வராங்களாம். எப்படி அது மாதிரிலாம் ஃபேனு நம்மளுக்குலாம் எப்போ கிடைக்கும்? முழுசா ஃபேன் கூட கிடைக்க மாட்டேன். ஹாய் ஸ்ரீவதி சிஸ்டர் வாங்க. ஹாய் ஸ்ரீவதி சிஸ்டர் வாங்க. எப்போ அரர் ப்ரோ, நான் உங்களை தான் எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுனே தெரில. இந்த இருக்கிற லட்சுமாங்குடியில் இருக்கீங்க, உங்களை காண்டாக்ட் பண்ண என்னால் முடியலையே. கண்ணுக்குள் ஓடியது ஒரு கண்ணின் தேசத்தின் ஒவ்வொரு மூச்சு இருக்கும் வரை காற்றுக்கு செம்பட்டு ஓடோடி வருமே சிஸ்டர். ஹாய் சேகரேன், ஹாய். லைக் தேங்க்யூ. ஆர்ஆர் ப்ரோ இங்கே வாங்க, கமெண்ட் போடுங்க. இங்கே வாங்க, இங்கே வாங்க, உங்கள்கிட்ட பேசணுங்க. வாங்க ஆர்ஆர் ப்ரோ. நிலவுக்கு சுவாசத்தை கேட்டு ஒரு வட்டம் விட்டால் இதோ ஒரு தென்றல் காற்றுக்கு செம்பு விட்டு ஒட்டம் பிடிக்க ஓடோடி வரும். அன்பிலே ஒரு தேவதையாய் மனதில் கட்டப்பட்டு ஒரு வாடிக்கையாளர் இழுக்கப்பட்டு ஒரு மன்னன் விளக்குகள் ஏறிப்பட்டு மாளிகை போல் பூத்து குலுங்கியது தேவதை மனம்தானே. நல்லா இருக்கு மைக்கு. வாங்க வாங்க ராஜசேகர் வாங்க. எப்படி இருக்கீங்க? வீட்டில எல்லாம் நல்லா இருக்காங்க. மன்னார்குடியில் ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நாங்கள் தான் நடத்துகிறோம். வரீங்களா? கலந்துக்கோங்க. இந்த அவார்டு ஃபங்க்ஷனுக்கே போக மாட்டீங்க தானே? அதெல்லாம் லாங்கு. இது பக்கத்தில் மன்னார்குடி பஸ் ஸ்டாண்டில் தான் மண்டபம் இருக்குல்ல, ஏகேஎஸ் அங்கே தான். உங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணுறது இதில்? நீங்கள் லைவ் போட்டவும் ரொம்ப நாளாச்சு. உங்கள் ஐடியில் வந்து பார்த்தேன். ஏன் என்னாச்சு? மகாராஷ்டிராவிலேருந்தெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இதாக இருக்குது பக்கத்தில். உங்கள் கண்ணில் படலையா அந்த காடு? என்ன சமையல்? ஸ்ரீ சிஸ்டர் நேற்று வச்ச சாம்பார். ஓகே வரேன். நம்பர் கொடுங்க. நம்பர் போடுறேன், எடுத்துக்கிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கால் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கார நம்பர் போடுறேன். இப்போ தான் நான் பொய் சொல்லலை, உண்மையிலே சொல்கிறேன். இப்போ தான் ஒரு நார்த் இந்தியன் பேசுனாங்க, அவங்களும் வராங்க அப்படின்ட்டு. 2 பேர். நீங்கள்லாம் தூரமாக இருக்கீங்க. இப்போ பேசுனது இந்த ஃபஸ்ட்டு நம்பர். இது கிளாரிட்டிக்கு தெரியல. ஐ லைக் திஸ் ஸோ மச் சிஸ்டர். லவ் யூ ஸோ மச். பிளான் எக்ஸ்பெக்ட் யூ. ஸ்ரீ சிஸ்டர் நீங்கள் என்ன சமைச்சிங்க? டாட்டா பாய் பாய். இந்த நம்பர் போட்டுவிட்டு வரேன். ராஜசேகரன் ப்ரோக்கு. மன்னாவில் வேறு யாரும் உங்களுக்கு தெரியுமா? ஆர்ஆர் ப்ரோ இல்லை, என் சேனலே காணும். லைவு வேறு லைவ் தான் காட்டும். இந்த காரக்குழம்பா? சுண்டக்காய் காரக்குழம்பு. முருங்கைக்காய் போட்டிங்கன்னா செம்மையாக இருக்குமே. இருக்கீங்களா? யாரும் தெரியாதா? சரி, இந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கால் பண்ணுங்கள் இந்த ஃபோனுக்கு. ஏன் நீங்கள் ரொம்ப நாளாக லைவே போடலை? நான் போய் பார்த்தேன். லைவ் எதுவும் போடுற டைம் எதுவும் வச்சுருக்காரா அப்படின்ட்டு பேசலான்னு இருக்கேன். ஓகே, இது யார் நம்பர் போட்டுட்ருக்கீங்க? என் ஹஸ்பண்ட் நம்பர் போட்டுட்ருக்கேன். அந்த அந்த இன்விடேஷனில் அந்த நம்பர் தான் இருக்கும். ஸ்லாட்லலாம் அந்த நம்பர் தான் இருக்கும்.